ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் அடுத்து ஒரு சிறப்பான நிகழ்வு தான் நடக்க இருக்கு. நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் மேடைக்கு வருகை தர இருக்காங்க. அதற்கு முன்பு அவர் பேர் சொன்னால் அவரை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். மிக சிறந்த மனிதராக அவர் இருக்கார். பழகிறதுக்கு மிகவும் அன்பானவர். பல விஜைகளுக்கு மத்தியில் தன்னுடைய தனித்தன்மையான பேச்சு திறமையுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குது. அனைத்தையும் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவராக திகழ்ந்துட்டு வராரு. அப்புறம் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சினா பிக் பாஸ். அந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது நம்மளுடைய வீடு மாதிரி சாதாரணமான வீடு இல்லைங்க. ஏகப்பட்ட பேர் அதில் இருக்காங்க. பல துறைகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதை வந்து உள்ளே இருக்க அவங்களுக்கு தெரியாது. வெளியில் உட்காந்து பார்க்குற நமக்கு தெரியுது, உள்ளே இருக்க அவங்களுக்கு தெரியாது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வருது. யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்ற அந்த யோசனையிலேயே நாட்களை வந்து கடந்து அத்தனை பேரையுமே தகர்த்தி தன்னுடைய இன்னசென்டாலையும் அறிவாலையும் திறமையாலையும் அந்த வீட்டில் முத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பர் 1 வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய முத்துக்குமார் அவர்கள் தற்போது மேடைக்கு வருகை தர இருக்காங்க. வெற்றியும் வேட்கையும் என்ற தலைப்புல ஒரு சிறப்பான சொற்பொழிவை நமக்காக வழங்க இருக்காங்க. திரு முத்துக்குமார் அவர்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தில் 2 நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ரொம்ப தைரியமாக நீ பயன்படுத்தணும்னு தோணுது. ரசிகர்கள் இருக்காங்க. புதுதாக நான் சொல்லேன், ரசிகர்களாம் சொல்லாங்க, அதெல்லாம் பெரிய வார்த்தை. நலன் விரும்பின்னு சொல்லுங்கள். ஃபேன்ஸுங்கிறதெல்லாம் நம்ம தகுதிக்கு மீறின வார்த்தை. வெல்விஷர்னு சொல்லுங்கள், அதான் சரின்னு. ஆனால் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். எனக்கு 2 ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒன்றுங்க அண்ணன் முத்துராஜ் அண்ணன், இன்னொன்று கொண்டு பாப்பா விக்டோரியா. அவங்க 2 பேரும் என்னை எது ரசிக்கிறாங்கங்கிறத எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ என்ன பேச போகிறப்போ. இந்த நிறுவனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். நான் புதுசாக என்ன இங்கே பேசிட போகிறேன், நான் என்ன புதுசாக இவங்க அன்னைங்க 2 பேரை விட உங்களை மோட்டிவேட் பண்ணிட போகிறேன் அப்படின்னா அது எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு 15 நிமிஷம் உனக்கு டைம் தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த 15 நிமிஷத்தில் ஏதாவது என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு டாஸ்க் வரும்போதும் எப்படியாவது ஜெயிச்சு விடணும்டா அப்படின்ட்டு உள்ளே போகிறது. அது மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். இந்த ஸ்பீட் டீமுடைய 17வது ஆண்டில் நம்ம இருக்கோம். இப்போ சமீபத்தில் இந்த மே 16ஆம் தேதி வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் போய் பாருங்கள். மாமன் திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூரியனை குடும்ப உறவுகளை பற்றி பேசியிருக்கார், அதனால் போய் பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். சூரியனை கூட நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் சூரியனை தெரியும்ல? நல்லது. ஒரே ஒரு அண்ணன் ஃபேன் இருக்காப்புல இங்கே. ஓ நிறையா பேர் இருக்கீங்களா? நன்றி. சூரியனை இந்த ஒரு விஷயத்த சொன்னார். தம்பி என்னை மட்டும் ஒருத்தன் கோவப்படுத்திட்டானா தம்பி, அவன் இந்த உலகத்தில் யாரை வேணால் கோவப்படுத்திடலாம் தம்பி அப்படின்னாரு. அவ்வளோ பொறுமையான மனுஷன், அவ்வளோ தன்மையான மனுஷன். அவரை ஒருத்தர் கோவப்படுத்தினாலும் அதை சொன்னார். இப்போ இன்றைக்கி காலையில் சாயங்காலம் 2 தடவை உங்ககிட்ட பேசலான் இருக்கோம். காலையில் முழுவதுமாக இந்த நிறுவனத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. வெற்றியும் வேட்கையும் நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர்கிட்ட நான் இங்கே வரப்போகிறேன், இந்த நிறுவனம் என்ன, இந்த நிறுவனம் என்ன செய்யுது, இந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்க யாருங்கிறத சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப முக்கியமான மனிதர்கள்ட்ட. இப்போ இங்கே சொல்கிறேன், ஸ்பீட் டீமில் வேலை செஞ்சு ஒருத்தரால் ஜெயிக்க முடியலைன்னா அவர் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது. ஏங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த நிறுவனம் 17 ஆண்டுகளாக இருக்குது. இந்த நிறுவனத்துடைய டேர்ன் ஓவர் ரொம்ப ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டில் அதானிக்கும் டாட்டாக்கும் பிறகு சொந்தமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த நிறுவனம் உயர்ந்திருக்கு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு நேற்று இரவு அண்ணனுடைய இந்த புது வீட்டில் நின்றுட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி பக்கத்து வீட்டில் யாரோ வந்திருக்கீங்களே, யார் என்னென்னு விசாரிக்க வந்தார். ஏன்னா ரொம்ப உள்ளே இருந்தது அந்த வீடு. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னொடனே அண்ணன் நிறுவனத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களான்னொடனே அண்ணன் என்ன நான் பார்த்தேன், பேன் வேர்ல்டு அப்படின்னார் அண்ணன். இன்றைக்கி நம்ம நிறுவனம் ஸ்ரீலங்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் போது 20வது ஆண்டு விழாவை துபாயில் இதே மாதிரி இல்லை, இதை விட பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம்.
இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தின் பெருமையா? இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களை ஜெயிக்க வச்சிருமா? இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தில் நீங்கள் வெற்றி பெறலைன்னா வேறு எங்கேயுமே வெற்றி பெற முடியாதுங்கிறதுக்கான காரணமானா இல்லை. ஒரு நிறுவனத்துடைய முதலாளி தனக்கு ஒரு சொந்த வீடு வாங்குறார். யாருக்கு? தனக்கு ஒரு சொந்த வீடு வாங்குறார். அது சென்னையில். அந்த சொந்த வீட்டுடைய கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை தன்னுடைய ஊழியர்களோடு பகிர்ந்துக்கிற ஒரு முதலாளியை நான் இதுவரைக்கும் வேறு எங்கேயும் பார்க்கல. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று இரவு இன்னைக்கு இந்த நிறுவனத்துடைய ஆண்டு விழா 2 நாள் பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறோம். விருது வழங்க போகிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. நடுவில் தொந்தரவு பண்ணுறதுக்கு நான் வேறு இருக்கேன். இவ்வளவுக்கு நடுவில் நேற்று இரவு எவ்வளோ பரபரப்பாக இருக்கணும். ஆனால் நான், அண்ணன், அண்ணி, பாப்பா, நம்ம இயக்குனர் எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு ஈஸ்ட் குழம்பு, மீன் வறுவல், நெய் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இப்போ கோழிக்கு அவ்வளோ பெரிய கால் இருக்குங்கிறதே நேற்று தாங்க எனக்கு தெரியும். நான் இவ்வளோ பெரிய கால் தான் சாப்பிட்ருக்கேன். அது கால்லேருந்து நெஞ்சு வரைக்கும் எங்கள் ஆத்தா அதை பிச்சு ஒரு கால் இந்த மீன் இவ்வளோ பெருசு வச்சாங்க. ஆட்டுக்கு கூட நான் அவ்வளோ பெரிய கால் பார்த்தது கிடையாது. கோழிக்கு அவ்வளோ பெரிய கால். இது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மறுநாள் ஆண்டு விழா வச்சுட்டு ஏன் என் நிறுவனத்தின் ஊழியர்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து விடுவார்கள்னு அண்ணன் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால் நேற்று அந்த உணவை நாங்கள் சாப்பிட்டோம். அப்படி எல்லாத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே 2 இருக்குது வாழ்க்கையில். எப்பயுமே பகலும் இருக்குது, இரவும் இருக்குது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதே நேரத்தில் போட்டியும் இருக்குது. இந்த 17 ஆண்டுகளில் இப்போ இந்த நிறுவனத்துடைய மிகச்சரியான ஏறுமுகம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் நம்புகிறேன். போன வருஷம் 480 ஊழியர்கள்லேருந்து இந்த வருஷம் 780 ஊழியர்களுக்கு வந்திருக்கோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் டேர்ன் ஓவர் இன்னும் ஜாஸ்தி. அடுத்தடுத்த ஆண்டுகள் துபாயில் போய் நிகழ்வு நடத்தணும்னா இன்னும் இந்த நிறுவனத்துடைய மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் இந்த நிறுவனத்துடைய ஒர்க்கிங் லோடும் ஒர்க்கிங் ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நிறுவனம் போடுற எஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த எஃபர்ட்டை போடுறதுக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் வெளியில் போய் என்ன ஜெயிக்க போகிறீங்கிறது இங்கே கேள்வியே கிடையாது. உங்களுக்கு வெளியில் இன்னொரு நிறுவனம் போட்டி கிடையாது. உங்களுக்கு வெளியில் இருக்கிற வேற யாரோ போட்டி கிடையாது. உங்களுக்கு வேற ஒரு கம்பெனிகளுக்கு ஒரு போட்டி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. ஒரே கேடட்டில் 2 மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 2 மேனேஜர்ஸ் அவர் பெரியாளா நாம் பெரியாளாங்கிற போட்டியில் மேலே வர போகிறது இல்லை. போன மாதம் நான் பண்ண பெர்ஃபார்மை விட இந்த மாதம் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேங்கிறத வச்சு தான் நீங்கள் அவரை விட மேலே வர போகிறீங்க. இதுக்கும் உங்களுடைய சக ஊழியருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத மட்டும் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன். 17வது வருஷம் இந்த நிறுவனம்னா தொடங்கும் போது அண்ணனுக்கு என்ன வயசு? பெரியவருக்கு 23 வயசு, சின்னவருக்கு 20 வயசு. 23 வயசில் எத்தனை வயசில்? 23 வயசில் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட் போயிருமேடான்னு நினைக்கிற வயசில் ஐயோ என்னடா கண்ணை கட்டி காட்டில் விட்டுருவாயன் ஊருக்கே, நாளைக்கு பெட்ரோல் போட காசுக்கு என்ன பண்ணுறதுடான்னு யோசிக்கிற வயசில் ஒரு நிறுவனம் தொடங்கி ஒரு நிறுவனத்தை 17 ஆண்டுகளாக நடத்துகிறதே பெருசு. ஒரு நிறுவனத்தை 17 ஆண்டுகளாக நடத்துகிறதே பெருசு. அதை உயர்த்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை உயர்த்துவதோடு சேர்த்து என் உடன் இருப்பவர்கள் எல்லோரையும் உயர்த்தி கொண்டு வருவதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்ககிட்ட உடைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? இப்போ சமீபத்தில் விருதுநகருடைய கலெக்டராக இருக்கிற அண்ணன் ஜெயசீலன் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது என்ன ஸ்கீம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு பல்லில் கிளிப்பு போட்டு விடுறதுக்கு கவர்மெண்ட் பணம் செலவழிச்சிச்சு. கவர்மெண்ட்லேருந்து பசங்களுக்கு எதோ ஃப்ரீயாக பண்ணுவாங்க, செருப்பு, பேகு, சைக்கிள், லேப்டாப் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பற்களை சரி பண்ணுறதுக்கு ஒரு 600 பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தைக்கு 30,000 ரூபா செலவாகும். 30,000 ரூபா செலவாகும். ஆனால் ஒரு 600 குழந்தைங்களுக்கு பல்லு கட்டி விடுற ஸ்கீமை கவர்மெண்ட் மூலியமாக ஃபண்டு ரெடி பண்ணி சிஎஸ்ஆர் அமௌண்ட் ஃபண்டை எடுத்து ஒரு கலெக்டர் இதை பண்ணுறார். என்ன பெருமைனா, ஒரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஃபஸ்ட்டு சீசனில் கலந்துக்கிட்டவர். இன்றைக்கி ஜெயசீலன் இதை பண்ணுறதுல எங்களுக்கு என்ன பெருமைனா, அவர் சொல்கிறாரு, அரசு பள்ளி பிள்ளைகள்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணணும்னா முதல்ல இதை பண்ணணும் தம்பி, அவனோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கணும்னு அவர் சொல்கிறார். ஒருத்தர் லைஃப்பில் அடுத்த கட்டம் மேலே வரணும்னா நம்ம முதல்ல உடைக்க வேண்டியது யாரை? நம்மளை. நமக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஏய் உன்னால் அது முடியாரா, ஏய்
உனக்கு இது வராதுடா, ஏய் உனக்கு தெரியாதுடான்னு வெளியில் இருக்கலாம் சொல்ல மாட்டேன். வெளியே இருக்கவங்க சொன்னால் அது சவால், நம்மளே சொல்லிட்டோம்னா நம்ம அன்னையோட திவால். நல்லா எடுத்துருந்துங்க. வெளியிலேருந்து ஒருத்தன் உனக்கு இது வராது, உனக்கு தெரியாது, உன்னால் அது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அது சவால், அதை உடைச்செறிஞ்சிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், நீங்கள் அவனை உடைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. ஒரு 2 கதை, ரொம்ப நேரம் எடுத்துக்கல, 5 நிமிஷம் தான், பரபரப்பாக நான் பேசிட்டு போயிடுறேன். சைனாவில் ஒரு இளைஞன் இருந்தான், அவங்கள பொறுத்திக்கோங்க. அந்த இளைஞன் போய் என்ன பண்ணுறான், தேக்வாண்டோ கற்றுக்கணும்னு நினைக்கிறான். தேக்வாண்டோங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட். இந்த மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கணும்னு ஒவ்வொரு மாஸ்டர்ஸாக போய் பார்க்குறான். ஒவ்வொரு மாஸ்டர்டையும் போய் பார்க்குறான். யாருமே அந்த பையனை சேர்த்துக்கல. ஏன் சேர்த்துக்கலன்னா அந்த பையனுக்கு இடது கை கிடையாது. இடது கை இல்லாத ஒரு பையன் நான் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். யாருமே சேர்த்துக்கல. ஒரே ஒரு வயசான மாங்க், ஒரு வயசான துறவி என்ன பண்ணுறாரு, சரி வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. ஒரே ஒரு ஃபைட்டிங் டெக்னிக், அதை மட்டும் சொல்லி இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அவனாக போய் ஒரு நாள் கேட்குறான், மாஸ்டர் இந்த ஒரே ஒரு டெக்னிக் தான் எனக்கு கொடுக்குறீங்க, பரவாயில்ல. அவனா புரடியிலே அடிச்சிருக்காரு, சொன்னது மட்டும் செய், என்ன எடுத்து பேசுகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் போகிறேன். இப்போ டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்பையும் போய் கேட்குறான், ஐயா டோர்னமெண்ட்டுக்கு பேர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன், ஒரே ஒரு வித்ததாயா தெரியும், இதை வச்சு எப்படி ஆட, டேய் சொன்ன முடிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணால் அவனுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஏன்னா வேறு யாரும் சேர்த்துக்கல, இந்த ஆள் விரட்டி விட்டாருன்னா வேறு யார்ட்டுமே சேரவும் முடியாது. கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணால் டோர்னமெண்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டேஜ் ஏறான். ஒரு கை இல்லாத பையன், ஆடியன்ஸ்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு டெக்னிக்கு, அந்த முறையில் அவன் தாக்குறான், ஜெயிச்சிட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். மாஸ்டருக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது. சரி வா 2வது ரவுண்டுக்கு போகலான்னு கூட்டி போகிறார். ஒரு மாதம் தொடர்ந்து இந்த போட்டி நடக்குது. சண்டை போடுறான், சில அடிபடுது, வந்து தயாராகிறாங்க, மறுபடியும் பயிற்சி பண்ணுறான், மறுபடியும் போட்டி போகிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் செமிஃபைனல்ஸ் வந்துருச்சு. செமிஃபைனல்ஸில் எடுத்தோடனே ஆப்பனண்ட் ஓங்கி ஒரு அடி அடித்ததில் இவன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். எல்லோரும் போட்டியை நிறுத்திக்கலாம்ப்பா, வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அவர் மாஸ்டர் அதெல்லாம் கிடையாது, அவன் சண்டை விட, எந்திரி தண்ணியை தெளித்து சண்டை போடுறான் அப்படிங்கிறார். ஐயா எனக்கு ஒன்றே சொல்கிறத செய்டா. மறுபடியும் அதே பண்ணுறான், கடுமையாக சண்டை கொஞ்சம் டஃப்பாக போது, கடைசியில் இவனே ஜெயிச்சிட்டான். இப்போ ஃபைனல்ஸில் ஆப்பனண்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா, 7 தடவை சாம்பியன் வாங்கின ஒரு வீரன். அவனுக்கு 100 டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் தெரியும். 100 டெக்னிக்ஸ் தெரியும். இன்னும் அவன் எதில் ஸ்பெஷல்னா, எந்த அட்டாக்கையுமே ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுற ஸ்டஃப் உடையவன் ஆப்பனண்ட். எந்த ஒரு அட்டாக்கையும் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவான். மாஸ்டர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உனக்கு தெரிஞ்சதை சரியாக செய்யினார். அதை போட்டி ரொம்ப கடுமையாக போகுது, ரத்தம் வருது, போட்டி ரொம்ப டஃப் ஆகுது. 7 செகண்டில் அந்த போட்டி முடிஞ்சிடும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் போட்டி ரொம்ப பெருசாக போகுது. இவனுக்கு தெரிஞ்சதே மறுபடியும் பண்ணுறான். கடைசியாக ஜெயிச்சிட்டான். எல்லாரும் மிரண்டுட்டாங்க, எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. இவன் உடனே அந்த மாஸ்டரை தேடுறேன், அவர் இல்லை, அவர் போயிட்டார். இவன் கப்பெல்லாம் வாங்கி யார்ட்டையோ கொடுத்துட்டு அவரை தேடி ஓடுறான். மலை மேலே அந்த கோவில், அங்கே போய் அந்த மாங்கிட்ட காலில் சொல்கிறேன், ஐயா எனக்கு ஜெயிச்சது ஆச்சரியமே கிடையாது, நான் எப்படி ஜெயித்தேன் ஒழுங்குமுறையாக அந்த ரகசியத்தை சொல்லிடுங்கன்னு இருக்கான். அப்போ அந்த மாஸ்டர் சொல்லியிருக்காரு, டேய் 2 விஷயம். 1, 1000 டெக்னிக் தெரிஞ்சவன் வீரன் கிடையாது. ஒரே ஒரு டெக்னிக்கை 1000 முறை பயிற்சி பண்ணவன் தான் வீரன். ஒரே ஒரு டெக்னிக்கை 1000 முறை பயிற்சி பண்ணவன் தான். இது ப்ரூஸ்லி சொன்னது. 2வது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன்ல, அது ரொம்ப சாதாரண டெக்னிக், பேசிக்கான டெக்னிக். ஆனால் இந்த டெக்னிக்கை யாராவது டிஃபெண்ட் பண்ணணும்னா, யார் தாக்குறானோ அவனோட இடது கையை பிடிச்சி மடக்கணும். உனக்கு தான் இடது கையே இல்லையடா, அப்புறம் எப்படி உன் டெக்னிக்கை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு அந்த மாஸ்டர் சொன்னார். இவன் அங்கேயே அழுதுட்டானா. அந்த மாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னது கிடையாது, நான் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறது, நான் ஃபாலோ பண்ணுறது. நம்மக்கிட்ட எது குறைன்னு இந்த உலகம் நினைக்குதோ, இவன் படிக்காதவன், இவனுக்கு பெரிய அறிவு கிடையாது, இவன் கிராமத்தான், இவன் கருப்பாக இருக்கான், இவன் ஒரு பட்டிக்காட்டிலேருந்து வந்தவன், இவனுக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, இந்த உலகம் எதெல்லாம் சொல்லி உங்களை புறக்கணிக்க முயற்சி செய்தோ, இந்த உலகம் எதெல்லாம் நினச்சி எதெல்லாம் சொல்லி உங்களை எள்ளி நகையாடுதோ, அதெல்லாம் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். அதெல்லாம் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் எப்படி தம்பி சென்னைக்கு வருவேன்னு என்னை கேட்டப்ப, எந்த பேக்ரவுண்டு இல்லாத பையன்டான்னு சொல்லி தானே நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டீங்க. ஏய் இவனுக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது, இவனுக்கெல்லாம் யார் இல்லைங்கிறதுனால தான் எல்லாரும் கூட நின்னீங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் எப்பா ஒன்றுமே இல்லாமல் ஒரு கம்பெனி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லாத இடத்துல தானே எல்லாத்தையும் சேர்க்க முடியும்.
ஒன்றுமே இல்லாத இடத்துல தானே உன்னை உருவாக்க முடியும். எப்படிப்பா தமிழ்நாட்டில் தென்காசியில் சாதாரணமாக தாடி வச்சு 2 பயலுங்க இன்றைக்கி ஸ்ரீலங்கா போகிறாங்க, பிலிப்பைன்ஸ் போகிறாங்க. சென்னையில் எந்த பெருநிறுவனத்தை கேட்டாலும் ஸ்பீடு டீமில் தாங்க நாங்கள் சோலார் வாங்குகிறோம். எப்படி முடிஞ்சுது? ஏன்னா நாங்கள் நம்பினோம், எங்களுக்கு தெரிஞ்சதில் நாங்கள் தாண்டா ஜித்துங்கிறது. இதை நீங்கள் நம்பிட்டா மட்டும் போதும். எப்படி தம்பி இவ்வளோ எம்ப்ளாயி இருக்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறவங்க போய் பரிசு வாங்குறாங்க, விருது வாங்குறாங்க, நாங்களும் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குதே அப்படிங்க கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மைலோன்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைலோன்னு ஒரு ட்ரிங்க், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா மாதிரி மைலோன்னு ஒன்று இருக்குது. சென்னையில் 12-1 மணிக்கு போய் பணம் காய்ச்சி இருக்கவங்களாம் கொழுப்படுத்து போய் குடிக்கிறது. அது ரொம்ப நல்ல ஃபேமஸான ட்ரிங்க். அந்த மைலோங்கிற பேர் அந்த ட்ரிங்கோட பேர் கிடையாது, அது ஒரு கிரேக்க வீரனோட பேர். ஒரு கிரேக்க வீரன் இருக்கான் மைலோன்னு. அவன்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு எருமை மாட்டை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சுற்றி ஓடி வருவானாம். ஒரு எருமை மாட்டை. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அந்த ஊருக்கு போகிறவங்க எல்லாரும் அவனை பார்த்து வியப்பாங்களாம். ஒரு ஆள் நிப்பாட்டி கேட்டார், இங்கே வாயா, உண்மையை சொல், உண்மையிலே அது எருமை மாடு தானான்னு கேட்டிருக்காங்க. இந்த சந்தேகப்படுறதுல நம்ம ஆளுக்கு தான் பெரிய ஆள். இந்த பிக் பாஸ்லாம் உங்களுக்குலாம் டவுட் இருக்கா? பிக் பாஸ் ஸ்கிரிப்டா, எல்லாருக்கும் நீங்களே தான் சமைப்பீங்களா, இந்த டவுட்லாம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு அம்மா எங்கள் ஊரில் வந்து கேட்டாங்க, தம்பி அந்த தலையில் வச்சுருந்தீங்களே அது விக்கா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு வேறு எதுலேயுமே சந்தேகம் வரலையா தாய்? அவனுக்கு எது அந்த மாதிரி நீ தலையில் 106 நாளாக ஒருத்தர் விற்க வச்சுக்க முடியும்? இதை விட கொடுமை. உங்கள் ஊரில் ஒரு நல்ல கிளவி இருக்குது. நான் பிக் பாஸ் பிடிச்ச ஷோரில் போய் பார்த்தேன். எப்போ போனாலும் அந்த அம்மா அந்த நாடகம்லாம் பார்த்து என்னை திட்டம். ஏப்பா பாரு, இந்த இவன் கோபியா 2வது கல்யாணம் பண்ணான் இப்படி அதுவாக சந்தேகம் பூரா கேட்கும். இவன் அப்படி பண்ண, அவன் அப்படி பண்ண, பாரிபிளை போட்டு திட்டுறா, நல்லா இருக்க மாட்டான். நாடகத்தில் வரலாம் உண்மையினே நினச்சி வாழ்கிற குரூப்பில் முக்கியமான ஆள். நான் பிக் பாஸ் முடிச்சு போனவுடனே என்னை பார்த்து என் ராசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு, பிக் பாஸில் நல்லா நடித்த தம்பின்னுச்சு. என் நெஞ்சே உடஞ்சிச்சு. கிளவி, நாடகத்தில் வர்றவங்க ஊரா உனக்கு உண்மை, பிக் பாஸில் நடிச்சனா நல்லா இருப்பிட்டு வந்துட்டேன். இந்த மைலோட்ட கேட்குறாங்க, இது எப்படி உன்னால் சாத்தியம்? நம்ம மைலோ சொல்கிறேன், ஒரு எருமை மாட்டை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுறதுங்கிறது அசாத்தியம். ஆமாம். ஆனால் ஒரு கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுறது அசாத்தியமா சாத்தியமா? சாத்தியம். அது ஈஸி தானே. ஈஸின்னு வராது, பாசிபிள்னு வந்துடும். கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுறதுங்கிறது கஷ்டம், ஆனால் சாத்தியம். எருமை மாடுங்கிறது சாத்தியமே இல்லை. மைலோ சொல்கிறான், நான் இந்த முதல்ல இந்த கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சுட்டு ஓடும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 2ஆம் நாள் ஓடும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. 3ஆம் நாள் ஓடும்போது, 4ஆம் நாள் ஓடும்போது, 5ஆம் நாள் ஓடும்போது, தொடர்ச்சியாக ஓடும்போது எனக்கு அது பழகிருச்சு. எனக்கு கண்ணுக்குட்டி பழகிருச்சு. அதே நேரத்தில் கண்ணுக்குட்டியும் நாளாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நாளாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு 4 வருஷம் கழிச்சது எருமை மாடு, எனக்கு இன்னைக்கு அது என்னதான்? கண்ணுக்குட்டி தான். இன்னைக்கு அது என்னதான்? கண்ணுக்குட்டி தான். 17 வருஷம் பெரிய கம்பெனியை நீங்கள் எப்படி தம்பி மேய்க்கிறீங்கன்னு 2 பேர்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது என்னதான்? கண்ணுக்குட்டி தான். நாள் தூக்குறத விட இன்னைக்கு தூக்குறது இன்னும் ஈஸி. இன்னைக்கு தூக்குறது இன்னும் ஈஸி. உங்கள் எல்லார் கையிலையும் கண்ணுக்குட்டியை கொடுக்குற வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. இந்த கண்ணுக்குட்டியை தினந்தோறும் தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுற வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். தினந்தோறும் தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுற வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அது எருமை மாடாக மாறி நிற்கும் போது நீங்கள் மைலோவாக மாறி நிற்பீங்க. அப்போ யார் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அப்படி தலையை கோதிட்டு ஸ்டைலாக போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் அது எருமை மாடு, உங்களுக்கு அது என்னதான்? உங்களுக்கு அது என்னதான்? கண்ணுக்குட்டி தான். ஒன்றே மட்டும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நான் போய் உங்கள் மகிழ்ச்சிகரமான நேரத்தை யாருக்கு அடுத்த சீட்டு விழுகுங்கிறத பார்க்குறத கெடுக்க விரும்பலை. ஒரே ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இதை பொதுவாக பெண்களுக்கு சொல்கிறது உண்டு, உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன். ஒரு போட்டு, அந்த போட்டில் 3 துறவிகள் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. துறவிகள்னா சாமியாருங்க. அதில் ஒரு பெண் துறவியும் பயணம் பண்ணுறாங்க, ஒரு பெண் சாமியார். இப்போ இந்த 3 பேரும் புரணி பேசிட்டே வராயலாம். நம்மளை பார்த்து சொல்லுவாங்கள்ல, ஏய் பொம்பளையெல்லாம் சாமியார் ஆகிட்டா நாடு எங்கேயா போகிறது அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார். இன்னொரு சொல்கிறார், பொம்பளையெல்லாம் முதல்ல சாமியாரவே ஆக முடியாதியா, அவள் போலி சாமியார் அப்படிங்கிறார். இன்னொரு ஆள், யோ எல்லாம் ஏதாவது சும்மா கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, ஏன் சாமியார்னு சொன்னால் அந்த உலகம் என்னையா செய்கிறதுன்னு மாற்றி பேசிகிட்டே வர்றாங்க. இப்போ அந்த அம்மா பேசாமல் அமைதியாக வர்றாங்க, ரொம்ப அமைதியாக வர்றாங்க. இப்போ திடீர்னு படகுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, தண்ணி மேலே ஏறுது. இப்போ அந்த படகு ஓட்டி பயப்படுறாரு, யாராவது ஒருத்தர் கரைக்கு போய் உதவி கேட்கலைன்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறாரு படகோட்டி. இப்போ இந்த 3 துறவிகளையும் பார்த்து சாமியாரையும் பார்த்து கேட்குறாங்க,
உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது அப்படின்னு பதறாங்க. இப்போ இந்த அம்மா இருந்தாங்கல்ல, இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, படகுலேருந்து எந்திரிச்சு தண்ணி மேலே நடந்து போகிறாங்க. படகொட்டி மிரண்டுட்டான். ஏண்டா சாமியார்னு இவ்வளோ நேரம் 3 பேர் உட்காந்துருந்தாங்க, நீச்சலே தெரியலைங்கிறாங்க. இந்த அம்மா அவங்க எவ்வளோ பேசுனதே கேட்டு அமைதியாக வந்துச்சு. தண்ணி மேலே நடக்குது, இது சாமியார் கிடையாது, சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கான். அப்போ இந்த 3 துறவிகளில் ஒரு ஆள் சொன்னாராம், இங்கே பார்த்தியா அவளுக்கு நீச்சலே தெரியலை, அதே நடந்து போய்கிட்டு இருக்கான்னு இருக்கான். அந்த அம்மா தண்ணி மேலே நடக்குது, அவன் இவளுக்கு நீச்சலே தெரியல பார்த்தியான்னு குறை பேசியிருக்கான். இந்த உலகம் உங்களை பார்த்து எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தண்ணி மேலே நடந்தாலும் பார்த்தியா நீச்சலே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை கையெடுத்து கும்பிடுவதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு. நீங்கள் கையெடுத்து கும்பிடுற கூட்டத்துக்காகவும் வேலை செய்ய வேண்டாம், குறை சொல்கிற கூட்டத்துக்காகவும் வேலை செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுக்காக மட்டும் வேலை செய்யுங்க. துபாயில் விருது வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துகள். ஸோ முத்துக்குமரன் மேடையிலே இருக்க போகிறாரு. ஒரு சிறப்பான சர்ப்ரைஸ் அவர் மூலயமா இங்கே இருக்கவங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நம்பர் வேணும், 1லேருந்து 189க்குள்ளே 189க்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் 188 பேர்கிட்ட திட்டு வாங்கி கொடுக்க பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நான் ஒரு நம்பரை சொல்லி வெளியே வரும்போதே கேட்டு வந்துட்டான்டா, போகும்போது ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிடுவாயின்னு எதையாவது சொல்கிறதுக்கு மறுபடியும் அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன். நான் எப்போதும் வம்பில் மாற்ற விரும்புகிற ஆள் இல்லை. சரி, அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்மளே வந்து ஒரு லக்கி ட்ரா மாதிரியே போட்டுருவோன்னா ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் யாருக்கு நீங்கள் மேடையிலே இருங்க. யூஸ்வலாக இவ்வளோ நேரம் கொடுத்த அந்த 5000 ரூபாய் மதிப்புள்ள லக்கி ட்ரா இல்லை, இது வந்து மிகப்பெரிய மீண்டும் மீண்டும் ஒரு ஸ்பெஷலான லக்கி ட்ரா. என்ன நம்பர், யார் அந்த அதிர்ஷ்டசாலின்றதை பார்க்கலாம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? யார் காலையில் அதிகமாக உங்கள் முதலாளியார் நினச்சி வேண்டிட்டு வந்தீங்க, அவங்க தான் வந்து வின்னர். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க வந்து தன்னுடைய முதலாளி மீது மிகுந்த மரியாதையோட அக்கறையோட அவரை நீங்கள் வந்து அப்படியே வணங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். 55. ஏன் 55? இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அவரும் முத்துக்குமார், பரிசை வழங்க இருக்கவரும் முத்துக்குமார், பரிசு வாங்குபவரும் முத்துக்குமார். அவருக்கான பரிசு என்னவா இருக்கும்? இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமாருக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கிறாரு. லக்கி டிரா, சிறப்பான பரிசு, இதுவரைக்கும் கொடுத்துராத பரிசு. இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குதுன்னா இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பற்றி தான். அது என்ன பரிசு அப்படின்றத வந்து சார் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, இல்லை வீட்டுக்கு தான் போய் ஓப்பன் பண்ணுவீங்களா? ஓகே. என்னவா இருந்தாலும் சரி, பாதி நான் வாங்காம போறதுலன்னு முடிவு கொண்டேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமும் தங்கமா இருக்குங்கிற டவுட்டே எங்களுக்கு வரவே இல்லை.